பையனுக்கு கார் இருக்கணும், அவன் வீடு வச்சிருக்கணும், ஆத்தாப்பன் வந்து சாமியாரா போயிடணும், இது முடிஞ்சா கல்யாணம் அப்படிதான் சொல்கிறா. நான் வந்து 3 நாள் இப்போ எனக்கு முடியலை, கல்யாணம் பேசலை. நான் கல்யாணம் நிறைய பேசியிருக்கேன். ஆனால் பொண்ணு வீட்டுக்கார சொல்கிறது நீங்கள் கழுத்தீர் கட்டுவீங்களா, நீங்கள் வைர நகை போடுவீங்களா? அப்போ அவன் சம்பாதிக்கிறது பூரா எல்லாம் ரெடி பண்ணி அவன் 40,000 50,000 சம்பாரிச்சாலும் பத்தலை. 1,50,000 2 லட்சம் சம்பாரிச்சா தான் பத்துது. என்ன பண்ண முடியும்? பொண்ணை பெற்றவளை எடுத்தால் அந்த கல்யாணமே நிற்கிது. மாப்பிள்ளைய பெற்றவு எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும். நம்ம மகன் வாழாமல் இருக்கக்கூடாது. அந்த காலத்தில் நான் ஜனங்கா இருக்கையில் ஐயோ பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு அவ்வளவு கிராக்கி, அவனுக்கு வேட்டி கட்ட தெரியுமா, அவன் வீட்டில் சோத்துக்கு இருந்தால் போதும் கட்டி கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு பொம்பளைய பெற்றவோ பொம்பளையெல்லாம் அப்படி பிள்ளையெல்லாம் அப்படித்தான் சொல்லுது. என் புருஷன் இன்னைக்கு ₹1,00,000 சம்பாதிக்கிறானா? அவன் எல்லாரும் ஐடி கம்பெனிக்கு எங்கே வேலைக்கு போகிறது? அவன் படித்த படிப்புக்கு தான் பிஇ படித்தாலும் அவனுக்கு வேலை கிடைக்கல. அவன் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்படியே இப்போ எங்கள் ஊரில் 3 பசங்க இருக்காங்க, எல்லாரும் 45 வயசாச்சு. அவ்வளோ பேர் துபாய் அங்கே போயிருக்கேன். அவன் சொல்கிறான், ஆச்சு நான் வீடு கட்டினேன். ஏன்டா இவ்வளோ நாளாக கல்யாணம் பண்ணலைங்கிறேன். ஆச்சு நான் வீடு கட்டினேன், கார் வாங்கினேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் கல்யாணங்கிறத மறந்துட்டியாடா. வேற என்ன மனசுக்கு வேதனையாக இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் தயவு செஞ்சு பொண்ணு வீட்டுக்கார ஒரு 40,000 சம்பாதிக்க பொண்ணு காட்டினா இப்போ வாழாதா அந்த பொண்ணு? இருக்கிறத வச்சு குடும்பம் நடத்தலாம். நம்மளாம் நடத்தலையா? நம்மளாம் ₹5,000 சம்பளம் வாங்கித்தான், 5,000 என்ன 4,000 3,000 சம்பளம் வாங்கித்தான் குடும்பம் நடத்தணும். இன்றைக்கி நம்ம வீடு கட்டலையா, கார் வாங்கலையா, என்ன பண்ணலை? தயவு செஞ்சு பொண்ணை பெற்றவு கொஞ்சம் விட்டு கொடுக்கணும்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் வயசுக்கு வந்த பசங்க ரொம்ப இருக்கிறாங்க. அதனால தான் மாற்று திருமணம் நடக்கிறதுக்கு காரணமே. இப்போ எங்கள்தான் 4-3 பசங்க அப்படி பண்ணிட்டாங்க, வேறு வழி இல்லை. அத்தை நான் என்னத்தை பண்ணுவேன், எனக்கு நீ பொண்ணு வாத்து கட்டுங்கிறேன், நான் எங்கே போவேன்? பொண்ணே கிடைக்கல. அவன் வந்து தாராளமாக மற்ற சாதியில் பொண்ணு கட்டுற. என்னம்மா நீங்கள் பெரிய மனசு பண்ணி பொண்ணை பெற்றவ கொஞ்சம் விட்டு